மீந்து போன இட்லிக்கு ஜடை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணா எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்கங்க. இட்லியா இருந்தா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அதையே நான் யூஸ் பண்ணிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு திட்டு இட்லி எக்ஸ்ட்ரா இருக்கு, அது வந்து பொடிச்சுக்கிறேன். இது காலையில ஊத்தின இட்லி, நான் ஈவினிங் வந்து தான் பொடிக்கிறேங்க. கையிலேயே பொடிச்சுக்கலாம், ஏன்னா நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கல. சப்போஸ் இதை நீங்க காலையில ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா கட் பண்ணிட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வந்துருங்க. இது கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது மிக்சியில போட்டோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிக்கும். அதனால நான் கையிலேயே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தா 1 எடுத்துக்கோங்க போதும். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப இது பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேங்க. வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருந்தீங்கன்னா நம்ம அந்த கடலை பருப்பு, உளுந்து பருப்பு போடும்போதே அதுவும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பர்ல போட்டுட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சாப்பர்ல போட்டு எடுத்துட்டேன். அதை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்க வெங்காயம் சாப்பிட மாட்டீங்கன்னா வெங்காயம் இல்லாமயே கூட தாளிச்சுக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். நீங்க எண்ணெயை குறைச்சிட்டு நெய் அதிகம் கூட படுத்திக்கலாம், முன்னாடியே கூட நெய் ஊத்திக்கலாம், அது உங்க விருப்பம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இட்லி பொடி 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். அதாவது நான் கொள்ளு கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சு வச்சிருக்கேன், அதுதான் சேர்க்கிறேன். உங்க வீட்டுல என்ன பொடி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. பருப்பு பொடி இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க இட்லியை உள்ள சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சூடானா போதும், வேகறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. இதே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சிருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா கூட எடுத்து நீங்க நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்தாச்சு. கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.